பிரித்தாளும் சூழ்ச்சியை வெள்ளையர்கள் கையாண்டதா சொல்லப்படுது இல்லையா? உண்மைய வரலாறு என்ன? அதாவது ஆதிக்க சக்திகளுடைய வேலை மக்களை பிளப்பது. பிரித்தாளும் சூழ்ச்சிகள் அந்த காலம் இல்லை. இந்த காலத்தில் அரசியல் கட்சிகளை பாருங்கள், ஒரு கட்சிக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்கி ஆட்களை பிடிச்சி இழுத்து அந்த கட்சியை உடைப்பது என்பது இன்று வரை நடக்கின்ற ஒரு சூழ்ச்சி. இன்றைக்கு மத்திய கிழக்கை பாருங்கள், ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் இடையே பிளவுகளை உண்டாக்கி அவர்கள் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரொம்ப லேசான வேலை இதுதான். ஒரு சமுதாயத்துக்குள்ளே பிளவை உண்டாக்குறது, அவனோட மோதுறதை விட அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே மோத விட்டு வேலையை முடிச்சுக்கிறதுங்கிறது வழக்கமாக ஆதிக்க சக்திகள் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அது. அதைத்தான் வெள்ளைக்காரங்க நம்ம நாட்டில் இல்லை, எல்லா நாட்டிலையும் இந்த வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. இதை எப்போது அவங்க உணர்ந்தாங்கன்னா, இந்த 1857 நடைபெற்ற அந்த முதல் சுதந்திர போர், அவர்கள் சிப்பாய் கழகம் என்று வர்ணிக்கின்ற அப்போ தான் முதலாவது பார்க்குறாங்க. முஸ்லீம்களும் இந்துக்களும் இணைந்து நடத்திய ஒரு பெரிய ஒரு போராட்டம். பகதூர் ஷா ஜாஃபருடைய தலைமையில் நடந்த அந்த போராட்டத்தில் எல்லாரும் இணைந்து நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை பார்த்துட்டு, இனிமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் கதை ஆகாது, ஆகவே இவர்களை பிளந்து விட வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார்கள். அவங்க வரலாற்றை பிரித்த விதத்திலே நீங்கள் பார்க்கலாம். இப்போது நேரு வரலாறு பிரிக்கிற போது பண்டைய இந்தியா, மத்திய கால இந்தியா, நவீன இந்தியா, ஆன்ஷியன்ட், மிடிவல் அண்ட் மாடர்ன் என்று பிரிக்கிறார். அவன் எப்படி பிரிக்கிறான்னா, ஹிந்து இந்தியா, முஸ்லீம் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியா, அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆக அப்படி மூன்றாக அவர்கள் வரலாற்றை பிரிப்பது. அப்புறமாக இந்த கடித போக்குவரத்தில் நீங்கள் பார்த்தா நல்லா தெரியும். அங்கே இருந்த ஆட்சியாளர், இங்கிலாந்தில் இருந்த ஆட்சியாளர்களுக்கும் இங்கிருந்த வைஸ்ராய்களுக்கும் நடந்த கடித போக்குவரத்து இன்னும் ஆவணங்களிலே, நம்முடைய ஆவணங்களிலே கிடைக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 2 கடிதங்களை சொல்கிறேன். எல்ஜின் பிரபுவுக்கு பிரிட்டிஷ் அரசு செயலாளர் உட்ஸ் எழுதிய கடிதத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பிரிவினருக்கு எதிராக இன்னொரு பிரிவினரை தூண்டிவிடும் யுக்தி மூலம் இந்தியாவில் நமது ஆதிக்கத்தை நிலைநாட்டியிருக்கிறோம். ஒருத்தர் மோத விட்டு நிலைநாட்டியிருக்கிறோம். இதை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அனைவருக்கும் இடையே பொதுவான உணர்வு ஏதும் ஏற்பட்டு விடாமல் இருக்க உங்களால் என்ற அனைத்தையும் செய்யுங்கள். 2 பேருக்கு இடையில் ஒற்றுமை வராமல் இருக்குது, எல்லாம் செய்யுங்க என்று. அதே மாதிரி கர்சன் பிரபுவுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில், இனத்துக்கு இனமும் பிளவை அதிகப்படுத்துகின்ற வகையில் பாடப்புத்தகங்கள் இருக்கும்படி நாம் திட்டமிட வேண்டும். 2 பேருக்கு மோதல்களில் இருக்கின்ற வகையில் பாடப்புத்தகங்களை நாம் திருத்த வேண்டும் என்று ஒரு கடிதம். ஆகியவெல்லாம் அவர்கள் திட்டமிட்டு இந்த காரியங்களை செய்கிறாங்க. அதில் பல வகையான உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். ஒரு வகையினர், ஜேம்ஸ் முல் என்று போன வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றதுன்னா, இந்தியர்கள் ஆரம்பத்தில் காட்டு மிராண்டிகளாக இருந்தார்கள், அவர்களை நாகரிகப்படுத்தத்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் இங்கே வந்தது என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நியாயப்படுத்துவதற்காக இந்த வாதங்கள் அவர்களுக்கு முன்னாலே வைப்பது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உண்மையாகவே இந்தியர்கள் கண்டுபிடித்த பல உண்மைகள், விஞ்ஞான உண்மைகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஆரியப்பட்டர் அளித்த பங்களிப்பு, அதை கூட இல்லைன்னு மறுப்பது. 0 இந்தியர்கள் கண்டுபிடித்து அரபுக்கள் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்பதுதான் உண்மை. அதை கூட இல்லை என்று மறுத்து, இவர்கள் எதுவுமே இல்லை, இவங்க நாகரிகத்தில் எதுவுமே இல்லை என்று. இது ஒரு வகை. இன்னொரு வகை ஓரியண்டலிஸ்ட்கள் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றதுன்னா, நல்லா இருந்தாங்க ஒரு காலத்தில், ஆரியனம் நல்லா இருந்தது, ஆனால் அந்த செமிட்டிக் முஸ்லீம்கள் வந்த பிறகு தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். பெண்ணடிமைத்தனம் இவங்க வந்த பிறகு தான் உருவாச்சு. பேராசிரியர் சொல்வதை போல, இந்த தீண்டாமை என்பதும் நம்ம முஸ்லீம்கள் வந்த பிறகு தான் தீண்டாமை இந்தியாவில் உருவாகிட்டோம், அதுக்கு முன்னால் தீண்டாமை இந்தியாவில் கிடையாதாம் என்று இது போன்ற விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டு அவர்களுக்கிடையே உண்டாக்குது, போதலை உண்டாக்குது. ஆக பழைய காலம் பொற்காலம், இந்தியருடைய பழைய காலம் பொற்காலம், அதை அழிக்க வந்தது இஸ்லாமிய மதம், அதை நாங்கள் மீண்டும் சரி பண்ணுவதற்காக நாங்கள் வந்திருக்கோம் என்று சொல்கின்ற ஒரு பாணி. இப்படி பல வகைகளை கையாள்வது. அடுத்தது, வரலாற்றிலே பல வகையான பதிவுகள் இருக்கும். ஒவ்வொரு வரலாற்று, துருக்கிய வரலாற்று ஆசிரியர்கள், பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள், இந்திய வரலாற்று ஆசிரியர்கள், இதில் எது அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. எது ரொம்ப 2 பேருக்கு இடையில் தூண்டக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொண்டு அந்த சரித்திரத்தை மட்டும் மக்களுக்கு முன்னாலே கொண்டு செல்வது என்பது அவருடைய பாணியாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியின் மூலமாகத்தான் அவர்கள் இத்தனை காலமாக நமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்கள் விட்டு சென்ற அந்த வேலையை இப்போ யார் செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இப்போ உள்ள வகுப்புவாதிகள் தங்கள் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் அந்த வெள்ளையர்கள் விட்டு சென்ற அந்த வேலையை, அந்த கைங்கரியத்தை இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாட்டு மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 1857க்கு முன்னாலேயோ மோதல் ஆட்சி காலத்தில் பெருமளவில் கலவரங்கள் எல்லாம் எதுவும் நிகழ்ந்ததாக குறிப்புகள் எதுவும் இல்லை, பெரிய மோதல்கள் எதுவுமே இல்லை.
இந்த பாபரி மசூதி ஆரம்பித்து வச்சது அவன் தான், வெள்ளைக்காரன் தான் ஆரம்பித்து வச்சது, அவன் ஆரம்பித்து வச்ச வேலை தான் இதெல்லாம். எங்கெல்லாம் மோதல்களை உண்டு பண்ணி தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் வரலாற்றிலிருந்து பார்க்க முடிகிறது.